ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். ஸ்ரீராம் கார்டு வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்ரீராம் கார்டு வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு ஒரு பென்ஷன் ஸ்கீமோ வந்து அது ஏறுற மாதிரி இருந்தாலோ இல்லை ஆக்சிடென்ட் டெத்து வந்து ஆயிட்டால வந்து அது மூலமாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து வரும். அந்த கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து பிசி இல்லைண்டா மொபைல் ரெண்டுலேயும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்க. இதில் முதல் வந்து அமைப்பு சாரா தேசிய அமைப்பு சாரா தொழில்கள் NDUW. இதுக்கு வந்து 26/8/2011 முதல் வந்து இது வந்து 43.7 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர் வந்து இருக்காங்க. வேலை வாய்ப்பு உருவாக்கும் பொருட்டு தொழிலாளர் விட்டு வேலை வாய்ப்பு அமைச்சா இப்பதிவு வந்து செயல்படுத்துது. இதுக்கு வந்து எந்தெந்த சிறு குறு விவசாயிகள், காய்கறி மற்றும் பல விவசாயிகள், விவசாய கூலிகள், அப்புறம் நெசவு செய்கிறவங்க, மர ஆலை வச்சுருக்கவங்க, அப்படி மொழி திருத்தம் செய்கிறவங்க, ஒரு 100 நாள் வேலை செய்பவங்க போகிறவங்க. இதுக்கு வந்து 16 முதல் 50 வயசுக்குள்ளே வந்து இருக்கிறேன். வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதார் அட்டை, வங்கி பாஸ்புக்கு, மொபைல் நம்பர், மொபைலை வந்து எடுத்து வரணும். ஏன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்குது. இது கல்வி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இல்லை ஏதாவது ஒரு மற்ற சான்றிதழ் வந்து தொழில் திறனான சான்றிதழ் வந்து இருந்தால் அதை வந்து கொண்டு வரணும். இது வந்து ப்ரூஃப் வந்து இந்த ப்ரூஃப்ஸில் வந்து தேவைப்படும். இதனால் பயன்கள்னு சொல்லி பார்த்தோம்னா பதிவுகளின் அடிப்படையில் சமூக நலத்திட்டங்களை அமைச்சர் வந்து அரசாங்கம் அமுல்படுத்த PM சுரக்ஷா விபத்து காப்பீடு, ஆக்சிடென்ட் ஏதாவது வந்தாங்கன்னா தகுந்த வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி கொள்வதற்காக வழிவகுக்க உதவி புரியுது. CSC சேவை மன்றம், பொது சேவை மன்றம் இதெல்லாம் அணுகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மொபைல்லே வந்து லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா லேப்டாப், கம்ப்யூட்டர் இதிலே வந்து பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக வந்து ஸ்ரீராம் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணி இன்ஸ்டண்ட்டாக 10 மினிட்ஸுக்குள்ளே வாங்குறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க. மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைடை வந்து ஆன் பண்ணிக்கங்க. மொபைலில் மட்டும் இதில் வந்துட்டு ஸ்ரீராம் கார்டுன்னு சொல்லி அதில் சர்ச் பாக்ஸில் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஸ்ரீராம் ஸ்பெல்லிங் பார்த்துங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் முதல்ல வர வெப்சைட் இருக்கும் ஸ்ரீராம். இது அஃபீஷியல் வெப்சைட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இதுதான் ஹோம் பேஜ். இதில் தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் ரிஜிஸ்டர் ஆன் ஸ்ரீராம்னு சொல்லி ரைட் சைடு கார்னரில் ரெட் கலரில் 3 பாக்ஸ் இருக்கும். அதில் ரிஜிஸ்டர் ஆன் ஸ்ரீராம் என்று சொல்லியிருக்கான். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ரீராம் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அடுத்து இதில் வந்து உங்கள் ஆதார் அட்டையில் வந்து லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். உங்கள் ஆதார் அட்டையில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் தான் வந்து என்டர் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ஒரு OTP வந்து ரிசீவ் ஆகும். அதை என்டர் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். நல்லா பார்த்து கொடுத்துங்க. வேறு எந்த மொபைல் நம்பர் போட்டாலும் எடுக்காது. உங்கள் ஆதார் அட்டையில் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் மட்டும்தான் வந்து இதில் எடுக்கும். பார்த்து கொடுத்துங்க. கீழே கேப்சாவை கொடுத்துட்டு அப்புறம் கீழே எம்ப்ளாயர் ப்ரொவைடர் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி EFPO ESIA இதில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா, அந்த ஸ்கீமில் வந்து இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா அதில் வந்து உள்ளே வந்து நம்ம பதிய முடியாது. ஆனால் EPFO ESIA இதில் வந்து நோன்னு சொல்லி கொடுத்தாத்தே நம்ம வந்து
நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதனால் நோன்னு சொன்னாதான் கீழே வந்து சென்ட் ஓடிபி வந்து ஒர்க் ஆகும். இந்த அமைப்பு இபிஎஃப்ஓ இஎஸ்ஐஏ இதில் வந்து சேர்ந்துருக்கக்கூடாது. அதே அந்த மென்ஷனுக்கான காரணம். அது 2 நோண்டு கொடுத்துருன்னா இதில் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். இந்த ஓடிபி வந்து கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அடுத்து நீங்கள் உங்கள் ஆதார் அட்டை நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துருக்கான். ஆதார் அட்டை நம்பர் வந்து இதில் போட்டுருங்க. இதில் வந்து உங்கள் ஆதார் அட்டை நம்பரை வந்து போட்டுட்டு கீழே வந்து 3 விதமான இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு நம்ம லாகின் பண்ணலாம். இல்லை ஐரிஸ் கண் ஐ ஸ்கேனர் இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணலாம். இல்லை ஓடிபி மூலமாகவும் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த முறை வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கோ அதை வந்து போட்டுங்க. மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு பண்ணிக்க, இல்லை ஐரிஸ் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஓடிபி வச்சு பண்ணிக்க. கீழே கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் பண்ணிடுங்க. அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் அட்டைக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஆதார் அட்டையில் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி வர்றதுக்கு சில நேரங்கள் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1 நிமிட் கூட லேட் ஆகும். பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஓடிபி வந்து போட்டு அடுத்து ஓடிபி கொடுத்துட்டு கீழே வேலிடேட்னு சொல்லியிருக்கேன். அதில் வேலிடேட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். அதில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஆதார் அட்டையில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். வந்துட்டு கீழே ஐ அக்ரின்னு சொல்லி இருக்கிறதுல வந்து ஒரு டிக் பாக்ஸில் டிக் இருந்தால் டிக் போட்டுங்க, இல்லைண்டா டிக் இல்லைண்டா டிக் போட்டு விட்ருக்கேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே வந்துடும். இதில் உங்கள் எமர்ஜென்சி மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம். கீழே உங்கள் மெயில் ஐடி, ஒரு மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபாதர்ஸ் நேமு, மேரிடு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துங்க. மேரிடா, அன்மேரிடா, இல்லை விட்டோவா, எதுனாலும் கொடுத்துருங்க. விட்டோன்ற விதவின்ற அர்த்தம். அடுத்து உங்கள் ஃபாதர்ஸ் நேம் வந்து கொடுத்துங்க. இதில் சோசியல் கேட்டகரியில் எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, ஜென்ரலான்னு சொல்லி கேட்கும். இன்றைக்கி ஜென்ரலாக கொடுத்துங்க. நார்மலாக அந்த டிஎன்சி இப்படி இருக்கிறவங்க ஜென்ரல் கொடுத்துங்க. எம்பிசி இப்படி வரும். அப்புறம் ப்ளட் குரூப் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். அதனால் ப்ளட் குரூப் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துங்க. டிஃப்ரெண்ட் அப்ளிகேட்டில் அது நோண்டே இருக்கட்டும். ப்ளட் குரூப் தான் வந்து மெயின், அதை பார்த்து கொடுத்துங்க. அப்படி டிஃப்ரெண்ட்லி அப்ளேட்டர்ன்றால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எஸ்ன்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஊனமுற்றவன்ற மாதிரி அது போடுறது. இதில் நாமின் டீட்டெயில்ஸ் எது இருந்தால் அதில் எஸ்ன்னு கொடுத்துட்டு நாமின் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்துருக்கேன். அதை பார்த்து கொடுத்துங்க. இந்த ஜெண்டர் அடுத்து மேலே ஃபீமேல் இருக்கான். அப்புறம் ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லி பார்த்துருப்பாங்க. பார்த்து கொடுத்தாங்க. சன்னா, ஃபாதரா, கிராண்ட் ஃபாதரா, இல்லை அதர்ஸா, இல்லை ஹஸ்பண்டா கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. நாமின் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும். ஹோம் ஸ்டேட் வந்து உங்கள் வீடு வந்து
எந்த நாட்டில் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்கும். உங்கள் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் உங்கள் ஹவுஸ் நம்பர், வீடு, ஸ்ட்ரீட்டு, டிஸ்ட்ரிக்கு, சப் டிஸ்ட்ரிக் பூராமே வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். பார்த்து ஆட் பண்ணிங்க. இப்போ உங்கள் லொக்கேஷனில் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் தங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கீழே இருக்கல வந்துருக்கோம். 25 வருஷம், 15 வருஷம் தங்கியிருப்பாங்க, 25 வருஷம் தங்கியிருப்பாங்க. அதை பார்த்து இல்லை அதுக்கு மேலேட்டா மோருன்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் எத்தனை வருஷம் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அதில் கொடுக்க வேண்டியிருக்கோம். இதில் மைக்ரண்ட் ஒர்க் எந்த வேலையை வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் நோன்ட்டு சொல்லி கொடுத்துருங்க. அதில் அட்ரஸ் இஸ் பெர்மனண்ட் அட்ரஸ். இதில் சேம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சேம்னு கொடுங்க. இல்லை பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா அதில் டிக்காகவே இருக்கட்டும். சேவ்ண்டு கொடுத்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அது கொடுப்பாங்க. இதில் வந்து எத்தனாவது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை டிகிரி எது முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இதில் கரெக்டாக எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துடணும். இல்லை கிராஜுவேட்டாக, இல்லை டெக்னிக்கல் டிகிரி அக்ரிகல்ச்சர் அப்படி, இல்லை டிப்ளமாவாக எதுன்னு இருக்கான். அப்புறம் எஜுகேஷன் எந்த எஜுகேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் இருந்தால் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ட 1 MBக்குள்ளே ஜேபிஜே இதில் கொடுக்குற ஃபார்மெட்லேருந்து பிஎன்ஜி, ஜேபிஜே, பிடிஎஃப் இப்படி ஏதாவது ஒரு ஃபைலு. ஒரு மந்த்லி இன்கம் ஸ்லாப்பு, உங்கள் இன்கம் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்குறீங்கன்னு சொல்லி அதை போட்டுட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு கண்டினியூ கொடுத்துருவேன். அக்யூபேஷன் அண்ட் ஸ்கில்ஸ், அக்யூபேஷன் அண்ட் ஸ்கில்ஸ்னால் ப்ரைமரி அக்யூபேஷன், செகண்டரி, முதல் வேலை, இரண்டாவது வேலைன்னு சொல்லி இருக்கான். நீ என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அதை பூராமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கான். பார்த்து ஆட் பண்ணிக்கங்க. சோசியல் ஒர்க் அசோசியேட்டட் ஒர்க்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். வந்து அக்ரிகல்ச்சர்லேயே அது இருக்கும். இதை அப்புறம் பார்த்துங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலைகள் வந்திருக்கான். ஃபுல்லாக அக்ரிகல்ச்சரில் செய்கிறோம். கீழே அது இந்த மாதிரி ஃபார்ம் NCO போட்ஸர் ஃபோர்னு சொல்லி பிடிஎஃப் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் வேலை வந்து எதில் வந்து வருதோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்துருக்கான். இல்லை ப்ரைமரி ஆக்குபேஷன் வந்து எத்தனை இயர்ஸாக வந்து நீங்கள் வந்து அந்த வேலை வந்து செய்கிறீங்கன்னு கொடுத்துருப்பாங்க. நான் 5 இயர்ஸ் கொடுத்துக்கிறேன். இல்லை செகண்டரி ஆக்குபேஷன், வேறு வேலைகள் பார்ட் டைம் ஜாப் மாதிரி வேறு வேலைகள் வந்து அது எந்த ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபி, பிரிண்ட் ஃபினிஷிங் அண்டு பிரிண்டிங் ஒர்க்கர்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கான ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை ஏதாவது வாங்கியிருப்பீங்க, அது மாதிரி கடை லைசன்ஸ் மாதிரி இருக்கும், அதை கூட அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் சொன்ன ஃபார்மெட்டில் 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் வேறு எதுவும் அக்யூர் ஸ்கில்ஸ் வந்து எதாவது இருக்குன்னா அதை வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் அதில் இந்த வந்து சப்கில்ஸ் வேறு எதுவும் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட வந்து இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அதை செல்ஃப் லேர்னிங்காக அப்படி அதர்ஸ் கொடுத்துக்குறோம். ஸ்கில்ஸ் டு பி அப்கிரேடுன்னு சொல்லியிருக்கான். அதில் வந்துட்டு ரிசீவ் ஃபார்மல் வொகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ரிசீவ் ஃபார்மல் டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கொடுக்காம இருக்கலாம். ஒரு ஸ்கில்ஸ் வேணும்னா கொடுத்துங்க, இல்லைன்னா கொடுக்காம முடியாது.
நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி வந்திருக்கான். பேங்க் சீடிங் வித் ஆதார். ஆதாரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்காக இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா சப்போஸ் வந்து உங்கள் ஆதார் அட்டையில் வந்து லிங்காக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி வந்து இருக்கணும். அதனால் உங்கள் ஆதார் அட்டையோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து ரிஜிஸ்டர் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி எஸ்ன்னு கொடுத்துங்க. இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் சொல்லியிருக்கான். அடுத்து உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும், அதை பார்த்து என்ட்ரி பண்ணிங்க. உங்கள் பேங்க் வந்து எந்த பேங்கோ அந்த பேங்கை வந்து சர்ச் பண்ணிங்களாலும் அங்கே கீழே வந்து வந்துடும். இல்லை நம்ம மெயினில் கொடுக்கணுன்றாலும் கொடுக்கலாம். இல்லை பிரான்ச் நேம், உங்கள் பிரான்ச் வந்து எந்த ஊரில் வந்து இருக்குன்னு சொல்லி அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூஸ் சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூஸ் வந்து கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். ப்ரிவியூ செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லியிருக்கான். இது இப்போ நீங்கள் பதிவு பண்ணது பூராமே ஒரு இதாக வந்து வந்திருக்கோம், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வந்திருக்கோம். அதை அப்புறம் கரெக்டானு பார்த்துட்டு சப்மிட் இருக்கிற ஆப்ஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டால் ஓடிபி வந்து உங்களுக்கு திரும்ப ரிசீவ் ஆகும் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து. அந்த ஓடிபியை கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிடணும். அடுத்து சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஸ்ரீராம் கார்டு வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக பிடிஎஃப்பில் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் அதை ஏதாவது ஒரு திக்கான ஒரு இதில் ஐடி கார்டு மாதிரி போட்டு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சிடென்டல் டெத்து ஏற்படுறவங்க வந்து தொழில் சாரா அமைப்பில் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் டெத்து ஏதாவது ஒரு கிளைம் பண்ணுறப்ப இந்த கார்டு வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தொழில்கள் அமைப்புகளில் வந்து தொழில்கள் வந்து இன்க்ரீஸ் அவங்க வேலைவாய்ப்பை வந்து கூட்டும் வகையில் வந்து இந்த இதை வந்து போன வருஷம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பதியாதவங்க வந்து 15 ரிஜிஸ்டர் பண்ணிங்க. சொந்த தகவல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.